வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபினாலே 2 டாஸ்க்கு தாங்க. நேற்று ஒரு டாஸ்க் முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா அருணும் அண்ட் ராணுவ தான் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெருப்பு குழி டாஸ்க் அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு குழியை நோண்டி வைக்கிறாரு பிக் பாஸ். ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் போடுங்க, அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருப்பாங்க, வெளியில் மூடிடுவாங்க திரைகள் போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த தேங்க்ஸ் சாரி அப்படி சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நிறைய பேரை மேனிப்புலேட் பண்ணியிருக்கிற ஜாக்லினுக்கு தான் சாரி தேங்க்ஸ் அப்படிலாம் வந்து அத்தனை சாரி வாங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கணும் நம்ம. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் ஒன்று சொல்ல வருவார். ஜாக்லினை சொல்லும் போது அமைதியாக இருப்பார் முத்துக்குமரன். சௌந்தர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உள்ளே வரும்போது நான் வேணாம் உங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வெளியில் போயும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ராணவ் சொல்ல வருவார். வந்ததையுமே உடனே அங்கேருந்து ஒரு அலறல் சத்தம், சௌந்தர்யா பேரை சொல்றாதான்ற மாதிரி முத்துக்குமார், என்னடா மேடையில் சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கே சொல்கிறேன், மேடையில் பேச வேண்டியதெல்லாம் பேச்செல்லாம் வந்து இங்கே பேசி நிற்கிறியா? அதுக்கு வந்து ராணுவ பேசாதாலும் பேசுகிறானே, அதை வந்து அவன் பேசினா உண்மை இருக்கும். ஏன்னா அவன் பேசினா உண்மை இருக்கும். ஒரு வகையில் ராணுவ வந்து ஏடா கூடமாக விளையாடினாலும் ஒரு சில நேரத்தில் அந்த இன்னசென்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி தான் ரயான் கூட கொஞ்சம் இன்னசென்ஸ் தான், ஆனால் யார் மேனிப்புலேட் பண்ணாலும் மேனிப்புலேட் ஆயிடுறாரு ரயான் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் உடனே அலறாரு, ஏன்டா மேடையில் பேச வேண்டியதெல்லாம் இங்கே பேசுகிற, அப்போது அந்த பயம் இருக்கட்டும் சௌந்தர்யா மேலே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இவர் பேசுகிறதே இன்னொரு வகையில் நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். அந்த ஃபினாலே மேடையில் நம்மால் தான் சௌந்தர்யா வந்து நிற்பாங்கன்றத முத்துக்குமரன் வாயாலேயே இப்போ வந்து அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ நல்ல காம்படிஷன் தான். இதை பார்க்கும்போது போன டாஸ்கில் கூட அந்த கிராசரி டாஸ்க் நடக்கும்போது கூட நான் சௌந்தர்யாவோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொன்னவன் தான் முத்து. அதாவது சௌந்தர்யா சொல்ல நான் முத்து கூட வச்சுக்கிறேன்னு சொல்லலை. நல்லா யோசிங்க, சௌந்தர்யா கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு தான். ஏன்னா சௌந்தர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸு முத்துக்கு கொஞ்சம் பின்னாடி கழிய ஆரம்பிச்சதுங்க. இதாங்க உண்மை. ஸோ இப்படி தான் இங்கே உள்ளே நடந்துட்டு இருக்குது. அடுத்தது டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுதுங்க. டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது ப்ரொமோ 1 ப்ரொமோ 2ல் காட்டியிருப்பாங்க. அது வந்து அந்த ஃபயர் பிட் ஒன்று இருக்குது. நம்ம ஓடி போயிட்டு யாரோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு பெல் அடிக்கணும். அப்போ இந்த இதுலேருந்து ஜோன்லேருந்து வெளியில் போகிறவங்களோட அந்த ஃபோட்டோவை வந்து தீயில் போட்டு எரிச்சிடணும். இப்படி தான் அந்த கேமு. ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே எங்கெங்கே எகிர்றான் ரயான்லாம். பார்த்தீங்கன்னா ரயானுக்கு பின்னாடி வந்து தீபக் தான் ஓடி வராரு. அது வந்து ஸ்போர்ட்டு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, இவங்களால தான் அவங்களால தான்லாம். அருண் தீபக்லாம் தான் ரயானோட பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரயான் வந்து இடித்து தள்ளி எகிரி விழுறாரு மனுஷன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துக்கும் ராணுவுக்கும் அருணுக்கும் நடந்த ஒரு சண்டை தான் அதில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணோட ஃபோட்டோவை வந்து முத்துக்குமார் எடுத்துடுறாரு. ஏன்னா முத்துக்குமாருக்கு ஃபஸ்ட்டு இதுவில் வந்து என்ன பண்ணுறது, அவர் தோத்துடுறாரு. அதாவது அருண் தான் ஜெயிக்கிறாரு. அந்த பெயிண்ட் வைப்பாங்க இல்லையா ஃபேஸில், அதனால் அதுலேருந்தே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, தன்னால் ஜெயிக்க முடியல. ஏன்னா வாய் சவடால் வச்சுட்டு பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் டாஸ்க்கு, மென்டலியான டாஸ்க்கு. பேசலாம், கதை வசனம் பேசலாம், எல்லாம் முத்துக்குமாராலையும் மஞ்சளாலையும் ஜாக்லினால் கூட முடியும். நிறைய ஷோஸ்லாம் நடத்தியிருக்காங்க. யோசிக்க வசனம் டைரக்ஷன் உண்டா இருந்தாலும் நடிக்கிறவன் தான் வந்து ஹீரோ ஹீரோயின். அதை நீ புரிஞ்சுக்க முத்துக்குமார். ஸோ அப்படி தான் இருக்குது. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாரு, அருணோட ஃபோட்டோவை போயிட்டு எடுத்துகிட்டு, இவர் இருந்தால் என்னால் விளையாட முடியாது, எனக்கு ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து இவர் ஃபோட்டோவை எடுத்து இது பண்ணுறேன், அந்த ஃபயர் பிட்டுக்குள்ளே போட்டுடுறேன்னு சொல்லிட்டு இவர் போய் பெல் அடிச்சிடுவார். பெல் அடிச்சுட்டு இது ஒரு வகையாக போயிட்டுருக்குது. அடுத்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கும் முத்துக்கும் நடந்த கிளாஷ் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோட ஃபோட்டோ வந்து அருண் எடுத்துடுறாருங்க. அதனால் பயங்கர என்ன சொல்றது, ஒரு மாதிரி பயந்துட்டாருன்னே சொல்லலாம் முத்துக்குமார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலயும் அவரால் வர முடியல, செகண்ட் லெவல்லையும் அவரால் வர முடியலன்னா ஒரு பயம் இருக்கும்ல. உடனே ராணுவ கிட்ட எகிர்றாரு, ஏன்டா நம்ம பேசினது என்ன, நீ செஞ்சது என்ன. அப்போ ஏற்கனவே அந்த செங்கல் டாஸ்க்ல விளையாடுனீங்களே அதே மாதிரி ஃப்ராட் கேம் தான் இந்த விளையாட்டுலையும் விளையாடுறீங்க, அது எப்படி செல்லுபடியாகும். உடனே என்ன பண்ணிடுறாரு முத்துக்குமார், அருண் என்ன பண்ணிடுறாரு, முத்துக்குமாரோட ஃபோட்டோவை எடுத்து ஃபயர் பிட்குள்ளே போட்டு எரிச்சிடுறாரு. உடனே இன்னும் அவருக்கு கோவம் வந்து உட்காந்துட்டு கான்வர்சேஷனை வந்து அவர் இன்னும் அதிகப்படுத்துறாரு. நீ அப்போ நம்ம போட்டு வச்சிருந்தா அந்த திட்டம்
அக்ரிமெண்ட் அலைன்ஸ் அக்ரிமெண்ட் டேய் பைத்தியக்காரா காதல் திட்டம்ன்ற மாதிரி டேய் பைத்தியக்காரா இதான் கேக்குறான் பிக் பாஸ் நேத்தே சொன்னாரு இண்டிவிஜுவல் கேம் இருக்கிறது 10 பேர் இண்டிவிஜுவலா விளையாடுங்கன்னு அப்படியே நீ ஒரு கூட்டணி சேர்த்துக்கிறேன்னா ஏன்னா அவருக்கு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வராது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அதுதான் நீ ஆமா நீங்க வந்து மத்ததெல்லாம் வல்லவரா கை தேர்ந்தவரா இருக்கலாம் உங்களை நாங்க குறை சொல்லவே இல்லை முத்துக்குமரன் ஆனா மத்தவங்களெல்லாம் டீக்ரேட் பண்ணி பண்ணி அவங்களோட இதுவெல்லாம் அவங்களோட டேலண்ட் எல்லாம் நீங்க திருடி இவ்வளோ நாள் வந்துட்டீங்க இப்போ இண்டிவிஜுவல் கேம்ல தான் நீங்க யாருன்னு தெரியும் மக்களுக்கு இதெல்லாம் நாங்க டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா மக்கள் இனிமே தெரிஞ்சுப்பாங்க இன்னும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க பார்த்துருப்பீங்க நான் உண்மையை தான் பேசுறோம் எதனா குறைகள் நிறைகள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆமா ஏன்னா நேத்து கூட ஜஸ்ட் மிஸ்ல தான் சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா தீபக் வந்து அவங்களை சுத்தி விட்டுட்டு நிக்க வைக்கும் போது ஒழுங்கா நிக்க வைக்கலன்றது தான் ஏன்னா பவித்ராக்கும் நம்ம சௌந்தர்யாக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது சௌந்தர்யா போயிட்டு ராணவோட பிளேஸ்ல நின்று இருந்த மாதிரி தான் இருந்தது அப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக தான் போனாங்க ஸ்ட்ரைட்டாக போய் யார்கிட்ட நின்றுட்டாங்கன்னா ராணவோட ஃபேஸில் வச்சுட்டாங்க அப்போ தீபக் கரெக்டாக நிற்க வச்சிருந்துருக்கணும் ஸோ தீபக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு ஏன்னா எல்லாருக்குமே சௌந்தர்யா மேலே ஒரு கண்ணு இருக்க தான் செய்யுது இல்லைன்னா தீபக் வந்து ஒரு வீக்கில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டார் சௌந்தர்யா எல்லா கேமராவையும் வந்து கவர் பண்ணுறாங்க எல்லா கேமராவும் சௌந்தர்யாவை கவர் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் எல்லார் எதிர்க்குமே போட்டு உடைச்சவர் ஸோ அதனால் கூட அவர் கரெக்ட் பண்ணிக்கணும்னா கரெக்ட் பண்ணியிருக்கலாம் சௌந்தர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் பட் இப்போ வந்து இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாரை கீழே தள்ளி நம்ம மேலே வரணுன்ற அந்த ஒரு மோட்டிவில் கூட அவர் சொல்லாமலும் விட்டுருக்கலாம் இல்லை தெரியாமல் கூட அப்படி நடந்திருக்கலாம் அதனால இப்படி தான் வந்து சௌந்தர்யாவோட இது வந்து உள்ள நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கும் சரி செகண்ட் டாஸ்க்கும் சரி முத்துக்குமரன் இல்லை அதுவே வந்து உடனே முத்துக்குமரனுடைய வன்மம் உங்களுக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ராணவ் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல நீ வந்து தோத்துட்டு அவன் வந்து தோத்ததுனால காண்டாயிட்டியாடா ஒரு சைல்டிஷா டக்குன்னு முத்துக்குமார் நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசாதடா அப்படின்னு சொல்லும் போது முத்துக்குமாருக்கு இன்னும் கோபம் வந்துடுதுங்க அவர் வந்து என்ன சொல்றாரு நீ இது மாதிரிலாம் என்கிட்ட பேசாதரா அப்படின்ற மாதிரி வேற ஒரு வன்மம் முகத்தை வெளியில கொண்டு வர பாக்குறாரு இன்னும் வர வர அடுத்தடுத்த லெவல்லாம் முழு முத்துக்குமரன் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் உண்மை ஆக மொத்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ